Hi friends, இன்னைக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ஜாரில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் பேஸ்ட்டை. இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலையோடு சேர்த்து. இப்போது இதை 5 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி ஜார்லேருந்து சேர்த்துருக்கேன். நான் இப்போ இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போயே உப்பு உரப்புலாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. குருமா விசில் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் தண்ணி வேணும்னா இப்போ சேர்த்துக்கலாம். ஃபைனலி நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலி நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி. இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்க்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.